வெளியே போடா குடிகார பையில, உனக்கு இனிமேல் இங்க வேலை கிடையாது. தன்னோட குடிப்பழக்கத்தால வேலையை இழந்து அவமானப்பட்ட கணேஷ் எப்படியாவது குடிப்பழக்கத்தை மாத்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரை பார்த்து வழி கேட்க போறான். அங்க அந்த சாமியார் இவன் சொல்றதையெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்துட்டு அந்த அறைக்குள்ள நான் போனதுக்கு அப்புறமா 5 நிமிஷம் கழிச்சு உள்ள வான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. 5 நிமிஷம் கழிச்சு கணேஷும் உள்ள போய் பார்க்கறான். அப்போ அங்க சாமியார் ஒரு தூணை பிடிச்சிட்டு என்னை விட்டுருன்னு கத்திட்டு இருக்காரு. இதை பார்த்து அதிர்ச்சியான கணேஷ், சாமி நீங்க தான் அந்த தூணை பிடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த தூண் எப்படி உங்களை விடும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு அந்த சாமியார் சிரிச்சுக்கிட்டே, நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். மதுப்பழக்கம் மட்டும் இல்லை, வேற எந்த ஒரு கெட்ட பழக்கமா இருந்தாலும் அதை விடணும்னா அதுக்கு நீ 100% நினைச்சா மட்டும்தான் முடியும். அது ஒன்றை பிடிக்கல, நீ தான் அதை பிடிச்சிட்டு இருக்க. ஆமாங்க, எந்த ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்னாலும் அதை நாம நினைச்சா மட்டும்தான் விட முடியும். அதை விட்டுட்டு நாம பண்ற தப்புக்கு அதுதான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் திருந்தவே முடியாது.